இந்த பதிவில் பர்சன்டேஜ் டாபிக்லேருந்து ஒரு சம்மு பார்க்கலாம். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. ஓகேங்களா? அப்போ ஒரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா 31% மதிப்பெண்களை வாங்கியிருக்காங்க. ஆனால் 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. ஓகேங்களா? மொத்த மதிப்பெண் கேட்டுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு 31% மார்க் எடுத்துக்கிறாப்புல, ஆனால் வந்து அவர் ஃபெயில் ஆகிட்டுக்கிறாங்க. ஏன்னா 35% எடுத்தாதான் பாஸ். 12 மதிப்பெண்கள் குறைவாக எடுத்திருக்கிறாங்க. அப்போ மொத்த மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த 12 மதிப்பெண்ணுன்றது என்னன்னா, அந்த 4% தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 மதிப்பெண். ஓகேங்களா? ஏன்னா 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் பாஸ் பர்சன்ட் 35. அப்போ அந்த 4%, அந்த 35லேருந்து 31 செப்பரேட் பண்ண அந்த 4% தான் அந்த 12 மார்க். ஓகேங்களா? அந்த 4% தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 மார்க்னா, அப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறா, மொத்த மதிப்பெண்கள் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு பர்சன்டேஜ்ல மொத்தம் ஒரிஜினல் மொத்தம்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, 100. ஓகேங்களா? அப்போ 100 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x = 12 × 100. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போ எக்ஸ் வேணும்னா 12 × 100 divided by 4. ஓகே? ஸோ கேன்சல் பண்ணால் 1 4 is 4, 3 4s are 12. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 300. ஓகேங்களா? அப்போ அந்த டோட்டல் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300. ஆப்ஷன் ஏ.